தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னன்னு கேட்டா ஒரு தலைவருக்கே என்ன சொல்ல தெரியல. இன்னும் சொல்ல தெரியாது. சொல்லிருக்காங்க சார். என்ன சார் கொள்கை அவர்? என்ன கொள்கை? இதுக்கப்புறம் என்ன சொல்றது? இந்த திராவிட தமிழ் தேசிய இலவச மோட்டார் சைக்கிள் கொடுக்கிறது கொள்கையா சார்? 2026ல விசிகாவுக்கு 25 தொகுதிகள் கொடுக்க சொல்லுங்க. அதுல விசிகாவை 12 இடங்கள்ல ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப தமிழ்நாட்டுல விசிகா 3வது பெரிய கட்சின்னு எடுத்துக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு வங்கி இல்லங்கிறீங்க. இன்னைக்கு வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்களோட வாக்கு சதவீதத்தை தாண்டி பிற மொழியாளர்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். காமராஜரோட ஆட்சி காமராஜர் ஒருவர் தான். ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் சார் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே நினைச்சாலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியாது சார். இதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல பல அதிருப்தி இருக்கு. அதனால மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிருப்தி தெரிவிச்சாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி ஒரு கட்சி தமிழகத்தில் தற்போதைய சூழல்ல இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடையவில்லை என்றால் கலைஞர் கருணாநிதியால் 3வது முறையாக முதலமைச்சராக வந்து இருக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே மாநாடு நடத்துறாரு. அவர் கடலம்மாவுக்கு மாநாடு நடத்துறாரு, மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு. அவர் மனிதர்கள் நடத்த சொல்லுங்க சார் கேட்குறாங்க. இப்போ உள்ள முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அவங்க சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தாங்க. அவர் ஒரு நவீன அரசியல்வாதி. சீமான் எதற்காக அதே கேள்வி மக்கள் பாதி பேருக்கு தெரிய இல்லையா? நம்ம புரிய வைப்போம். தமிழ் தேசியம்னா என்ன சார்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் பத்திரிகையாளர் விஜயபாலன் மற்றும் பத்திரிகையாளர் முத்துகணேஷ் சார் இணைந்துள்ளார்கள். இவரிடம் இப்போ தமிழக அரசியலில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார் வணக்கம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? ஓகே சார். இப்போ தமிழக அரசியலில் பல திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில் தமிழக அரசியல் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? இப்போது தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்பது உறுதியாகி விட்டது. இந்த 4 முனை போட்டியில் ஆளுங்கட்சியான திமுக, எதிர்கட்சியான அதிமுக, புதுசாக வருகை தந்துள்ள தாவேகா, வழக்கம் போல் தனித்தே போட்டியிட உள்ள நாம் தமிழர் கட்சி. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கின்றது. ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கின்ற தாவேகா தற்போது ஒரு அனுபவ அரசியல்வாதி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு அனுபவ அரசியல்வாதி செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்துள்ள காரணமாக எப்படி கூட்டணி அமைக்கலாம், எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம், எப்படி அரசியல் நகர்வை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், எப்படி எதிர்கட்சிகளை யூகத்தின் மூலமாக வெல்லலாம் என்ற ஒரு அனுபவம் இப்போ தாவேகா கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் உள்ள அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. கடந்த முறை 66 இடம் தனித்து அதிமுக மட்டும் வின் பண்ணுது. கூட்டணி கட்சியை சேர்த்து 75 இடத்துல ஒரு வெற்றி பெற்று ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கின்றது. ஆனால் இந்த முறை இந்தியாவில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தல் சந்திக்கக்கூடிய மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் வெற்றி பெற்று வருகிறது. அந்த வரிசையை பார்க்கும்போது இப்போ என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கம் வகித்து ஒரு 10 கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திக்கும் போது நிச்சயமாக அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது. முதலிடத்தில் இருக்கின்ற திமுக வெற்றி பெறுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா முதலிடத்தில் இருக்கின்ற திமுக மீது நிறைய அதிருப்தி இருக்கின்றது. அந்த அதிருப்தி காரணமாக அது ஆளுங்கட்சியா மீண்டும் வருமா என்பது கேள்விக்குறி, எதிர்கட்சியா வருமா என்பதை கேள்விக்குறி. இப்போ திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று காங்கிரஸ் தயவு தேவைப்படுகிறது, விசிக தயவு தேவைப்படுகிறது. 2 தயவு இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது. அதனால கூட்டணி பலமாக இருக்கின்றது. இருந்தாலும் அதிருப்தி அந்த கூட்டணி பலத்தை வீழ்த்தி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது தமிழ்நாட்டில் நிலவி உள்ளது. முத்துகணேஷ் சார் உங்களோட கருத்து? என்னோட கருத்து, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கிற சூழல் இருக்குது. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா மறைமுகமான ஆதரவுகளை சமீபத்தில் சீமானோட பேட்டிகளில் இருந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிகளோட ஆதரவு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மறைமுகமாக இருக்குமோ என்று தோணுது. இப்போ ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவாக்கால சேர்ந்துருக்கிறாரு. அவர் சேர்ந்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு வாக்கு வங்கிகள் எங்கேயுமே சரிகிற மாதிரி இல்லை. சமீபத்திய தேர்தல் முடிவுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து.
அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமே 2027 மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். ஆனா விஜயபாலன் சார் சொல்லும்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல பல அதிருப்தி இருக்கு, அதனால மக்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறார் அதிருப்தி இல்லையா? தெரிவித்தாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி ஒரு கட்சி தமிழகத்தில் தற்போதைய சூழலில் இல்லை. நான் பாரதிய ஜனதா கட்சியோட சனாதானம் தமிழகத்தில் எப்போதுமே எடுபடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து என்ன வாக்குகள் அவங்க வாங்க போகிறாங்கங்கிறத பற்றி என்ன ஒரு முழுமையான ஒரு இது நமக்கு தெரியல. இப்போ தான் முதல் முறையாக அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல் சந்தித்து இந்த தேர்தல் அவங்க என்ன வாக்கு வங்கி நிரூபிக்கணும். சீமான் அவர்கள் கூட நிரூபிச்சுட்டு இருக்காரு. 15 வருடம் போராடி நிரூபிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு இன்னைக்கு இருக்க ரசிக பட்டாளத்தையும் கூடுகிற கூட்டத்தையும் வச்சு நாம வந்து அது முடிவு பண்ண முடியாது. தொடர்ந்து பார்க்கணும். இந்த 2026 எலெக்ஷனில் அவர் வாங்குற வாக்கு வங்கி என்ன அதெல்லாம் பார்க்கணும். எவ்வளோதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க 2026. சார் முத்துகணேஷ் சார் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தால் 2026 மீண்டும் ஆட்சி அமைக்க முடியுமா, இல்லை மாற்று சக்தியாக புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா? இதை எதிர்க்கட்சியாக உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வாய்ப்பு உள்ளதா, இல்லை 15 வருடங்களாக போராடி 8.15% ஓட்டு வங்கியை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி வர வாய்ப்பு உள்ளதா? இப்போ தமிழ்நாட்டில் தற்போதைக்கு 2026 தமிழ் தேசியம் ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெற வாய்ப்பில்லை, ஆட்சி கைப்பற்ற வாய்ப்பில்லை. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. வெற்றி பெறனா ஒரு 10 எம்எல்ஏ அந்த மாதிரி வெற்றி பெறலாம். ஆனா ஆட்சி கைப்பற்றும் 10 எம்எல்ஏ வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது. ஆனா ஆட்சி கைப்பற்றும் அளவுக்கோ அல்லது எதிர்கட்சியாக வரும் அளவுக்கோ இல்ல எந்த கட்சி ஆட்சியில் அமர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி வர வாய்ப்பில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து மாப்போசி வந்து தமிழரசுன்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாரு. அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கோல் வச்ச முடியல. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஈவேக்கு சம்பத்து தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தார். இவங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை ஆதரித்து தொடங்கப்பட்ட கட்சிகள். அந்த கட்சியை வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியல. அடுத்தபடியாக சீபா ஆதித்யநாத் வந்து ஒரு நாம் தமிழர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார். அவர் மட்டும் வந்து திமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரு. ஆமா 2 முறை 3 முறை ஜெயிச்சாரு. அதிமுக தலைமையிலே ஒரு முறை போனார். அல்ல கடைசியில வந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அவர் கட்சியில போயிட்டு இணைந்துட்டாரு. ஆனா அது பிறகு ஜெயிக்க முடியல. அண்ணா தலைமையில ஜெயிச்சாரு, அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாரு. கலைஞர் தலைமையில வந்து ஜெயிச்சாரு, அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார். சீபா ஆதித்யநாத் அவர் நல்ல மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி. அது பிறகு எம்ஜிஆர் தனி போன பிறகு எம்ஜிஆர் கட்சியில் இணைந்த போது அப்புறம் வெற்றி பெற முடியல. அது பிறகு கட்சி வந்து கழிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த கட்சி தான் சீமான் அவர்கள் ஒரு புத்துயிர் கொடுத்து தொடங்கி உள்ளார். அதனால சீமானால் தனித்து போட்டியிடக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமானா வெற்றி பெறாது. ஏதேனும் ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய புரட்சி ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டாதான் சீமான் அவர்கள் வெற்றி பெற முடியும். எனக்கு ஒரு சந்தேகம். சீமானுடைய அந்த கருத்தியல் இருக்கு இல்லையா, தமிழ் தேசியம் என்றால் என்ன, அந்த கருத்தியல் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில முழுமையா சென்று சேரல. நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு கட்சியை வந்து ஆட்சியில் அமர்த்தக்கூடியவர்கள் ஏழை எளிய பாமர மக்கள், நடுத்தர மக்கள் தான். அவங்க கிட்ட இந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன, சீமான் எதற்காக அதே கேள்வி மக்கள் பாதி பேருக்கு தெரிய இல்லையா, நம்ம புரிய வைப்போம். தமிழ் தேசியம்னா என்ன சார்? அதான் தமிழக மக்களை கொண்டு தமிழகத்தை ஆளுவதுதான் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும். இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப 1920 முதல் இப்ப 2025 வரையில வந்து ஏறக்குறைய 31 முதலமைச்சர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல மொத்தமே 7 பேர் தான் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆண்டிருக்காங்க. மற்ற 25 பேர் 24 to 25 பேர் வந்து பிற மொழியாளர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி வந்து கோலோச்சல, பிற மொழியாளர்கள் ஆட்சி தான் கோலோச்சி இருக்கு. சார் இதுக்கு உங்களோட கருத்து சொல்லுங்க சார் முத்துகணேஷ். பிற மொழியாளர்கள் ஒன்றும் இன்னைக்கு வந்துடல. அவங்க காலங்காலமாகவே இங்கே இருக்கிறாங்க. நாயக்கர்கள் ஆட்சி காலத்திலேருந்தே இங்கே இருக்கிறாங்க. மதுரை ஆண்ட மீனாட்சி அம்மன், மீனாட்சி ஆகட்டும், யாருக்கு இருக்கட்டும், எப்போவோ இருந்து இங்கே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா பரவலாக காணப்படுறாங்க. இன்றைக்கி வாக்கு சதவீதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களோட வாக்கு சதவீதத்தை தாண்டி பிற மொழியாளர்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம டக்குனி தமிழ் தேசியம் அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து
நடக்காத ஒரு விஷயம். அதாவது சீமானோட கொள்கையை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னென்னா உடனே அது சாத்தியப்படாது. ஏன்னா திராவிடம் வந்து இங்கே கால் ஊன்றிட்டு, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிஜேபி கூட சேர்ந்து வர்றதுனால தமிழகத்தில் அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தமிழகம் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் திராவிடத்தை ஆதரித்தாலும் அந்த சனாதனத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்கள மக்கள். ஓகே சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து 8.15 விழுக்காடு ஓட்டு வந்து வச்சிருக்காரு. இப்போ தாவேக்காவோட இந்த வரவால 2026ல் சீமான் அவர்களுடைய ஓட்டு வங்கி குறையுமா இல்லை திரும்ப வந்து அதிகரிக்குமா? சீமானுக்கு இருக்கிற வாக்கு வங்கி குறைவுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவரோடது வந்து தனி ஒரு சித்தாந்தம், அவர் தனி ஒரு கொள்கையை எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்னன்னு கேட்டால் அவர் தலைவருக்கே என்ன சொல்ல தெரியல, என்ன சொல்ல தெரியாது. சொல்லியிருக்காங்க சார். என்ன சார் கொள்கை? அவர் என்ன கொள்கை? இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த திராவிட இலவச மோட்டார் சைக்கிள் கொடுக்கறது கொள்கையா சார்? சார் அது வந்து எல்லா வாக்குறுதியும் தான். இலவசமா கிரைண்டர் மிக்சி கொடுக்கும் போது அவங்களால முடிஞ்ச மோட்டார் சைக்கிள் கொடுக்க முடியல. இதே தமிழகத்துல தான் வந்து வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. இவ்வளவு கொடுக்க போகும்போது அந்த மொத்த பொருளுக்கு பதில் ஒரு வண்டி கொடுக்கலாம், அது போய் வச்சுதான் வீட்டுக்கு வீடு தரது வந்து இப்பவும் தந்து. உங்களோட கொள்கை என்ன? உங்களோட கட்சியோட கொள்கை என்ன? கட்சியோட கொள்கை என்ன சார் சொல்லணும்? இப்ப திராவிடத்தையும் இவங்க ஏத்துக்கிறாங்க, தமிழ் தேசியத்தையும் ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல நான் பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குறாங்க. கொள்கை இல்லாம எப்படி சார் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும்? இது பேசிக்கா வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய தலைவரோட கொள்கையை அவர் ஏத்திருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவங்களோட கொள்கை சிறந்த கொள்கை தான். அதாவது காமராஜர் கொள்கையை விட சிறந்த கொள்கை இந்தியாவிலேயே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டை காமராஜர், ஒரு தமிழர் நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டை எப்போது ஒரு தமிழர் ஆள்கிறாரோ அப்போதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பாதுகாக்கப்படுவார்கள், உரிமைகள் பாதுகாக்கப்படும், இந்த மண் பாதுகாக்கப்படும், இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர் உள்பட அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்படும். பிறமொழியாளர்கள் ஆட்சியால தமிழ்நாட்டில் என்னைக்கும் ஆபத்து தான். உதாரணம் காமராஜர் 9 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்டார். எப்படி ஆண்டார் என்பது இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். காமராஜரோட ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி காலம்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் ஒரு சிறந்த முதலமைச்சர். அண்ணா முதலிடத்து இருப்பது காமராஜர். ஓகே சார், இப்ப நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு ஆரம்பிச்சாங்க? காங்கிரஸ் ஆட்சியை வந்து தமிழ்நாட்டிலேருந்து தீர்த்து காட்டணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகமே வந்து நாங்க காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது தமிழக வெற்றி கழகம் சொல்றதுல தப்பு இல்லை இல்லையா? அது அப்படியே எப்படி சொல்றதுன்னா, இப்போ காமராஜர் ஆட்சியை காங்கிரஸ் நாங்கள் டிஎம்கே கொடுப்போம்னா காங்கிரஸோட இணைஞ்சு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமானது காங்கிரஸோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த சில தேர்தலாக நம்ம பார்க்குறோம். ஆனால் பாரதிய ஜனதாவோட சித்தாந்த கொள்கைகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. நீங்கள் வந்து அதில் கடந்த கால தேர்தல்களிலே பார்த்துருப்பீங்க, தேர்தல் முடிவுகளிலே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பிஜேபி ஒரு சரியான வெற்றியை பெற்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து காங்கிரஸ் ஓகே, காமராஜரோட கொள்கையை காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்லை, அது திராவிட முன்னேற்றங்களை கூட அமைக்கலாம், அதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்குது. ஆனால் வந்து ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியை கொண்டு வராது. நம்மளோட மொழி அழிக்கப்படும், நம்மளோட இனம் முடக்கப்படும், நம்மளோட எப்படி சொல்கிறதுனா மொத்தத்திலே நம்ம வந்து முடக்கப்படும், தமிழர்கள் வந்து முடக்கப்படலாம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துருச்சுன்னா. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்து காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்தை தந்துட முடியுமா? ஆட்சி தர முடியாது. காமராஜரோட ஆட்சியை பண்ணுறது காமராஜர் ஒருவர் மட்டும்தான். காமராஜரோட ஆட்சி காமராஜர் ஒருவர் தான். ஆனால் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறதுனால அவர்கள் சார் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே நினைச்சாலும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியாது சார், இதான் வந்து உண்மை. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம், இப்போ இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் காங்கிரஸ் வந்து கூட்டணியில் தான் இருக்காங்க. நிறைய நீங்கள் வந்து அண்ணா சமாதியை பார்த்துருப்பீங்க, கலைஞர் சமாதியை பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்க பராமரிப்பு கூட இங்கே இருக்க காமராஜர் சமாதிக்கு இல்லை. ஏன் காங்கிரஸ் தலைவர் தானே, மூத்த தலைவர் தானே, காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஏன் குரல் கொடுக்கல? குரல் கொடுப்பாங்க சார், குரல் கொடுப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கூட்டணியில் குரல் கொடுத்தா கூட்டணி போயிடணும் பயமா? கூட்டணினா வேற யாரு கூட கூட்டணி வைக்க முடியாது இல்லையா? திராவிடர்கள் தான் அந்த சித்தாந்த, திமுக தான் அந்த சித்தாந்தம் ஒத்து வருது காங்கிரஸ் கட்சி கூட, வேற யாரு கூட கூட்டணி வைக்க முடியும் அவங்களால? இன்னொரு விஷயம் சொல்றேன், 1959ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றியது திமுக தான். அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றியது திமுக தான். இன்னொரு விஷயம், 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றது திமுக தான். என்ன காரணம்னா சார், அதே மாதிரி நான் ஒரு பதிவு பண்ணிடுறேன்.
இவரெல்லாம் சொன்னார்ல எல்லாம் திமுக தானே. பாஜகவை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது திமுக. அதை ஒத்துக்காங்க. திமுக தான். என்ன சொன்ன 2014 காங்கிரஸ் தோல்வி காரணம் வந்து அந்த திமுக வந்து அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில அமைச்சரவையில் அங்கம் வகித்த போது இந்த 2G அலைக்கட்டில் 1,76,000 கோடி வருவாயை இழப்பை ஏற்படுத்தி அந்த முறைகேடு செய்த காரணம் அந்த அந்த திமுக செய்த தவறு காங்கிரஸ் மீது படிந்து விட்டது. அதனால காங்கிரஸ் அப்ப தோத்துது. அது பிறகு ஆட்சி கைப்பற்ற முடியல. இப்படி வந்து சென்னை மாநகராட்சி தொடங்கி நாடாளுமன்றம் வரையில காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற விடாமல் மறைமுகமாக தடுத்தது திமுக தான். அதை வந்து காங்கிரஸ் கட்சி உணர்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா 2026 மீண்டும் ஒருவேளை நீ சொல்றீங்க இல்லையா திமுக ஆட்சி வரும்னு சொல்லிட்டு, திமுக ஆட்சிக்கு வருவது அப்படியே வந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடைய தயவு இல்லாம ஆட்சி வருவதற்கான வாய்ப்பில்லை. 2 கட்சி தான் நினைக்குது. ஒன்னு தேசிய கட்சியான காங்கிரஸ், மாநில கட்சியான விசிக. 2 கட்சி தான். ஒரு தேசிய கட்சி. நீங்க வந்து திமுகவோட பலம் வந்து காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு வந்து சொல்றீங்க. ஆனா வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் வந்து திமுகவுக்கான பலம். திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் திமுக வந்து அரியணையில் ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காங்கிரசுக்கு ஓட்டு வங்கியே இல்லைங்கிறாங்க. இல்லையே, கடந்த முறை காங்கிரஸ் 25 தொகுதியில் போட்டிட்டு 18 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க. விசிக வந்து 6 இடங்கள்ல போட்டிட்டு 4 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அப்ப எது இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து 3வது பெரிய கட்சியா இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். அதே விடுதலை சிறுத்தைகளுக்கு நீங்க 25 இடங்கள் கொடுத்திருந்தால் 23 இடங்களிலும் கூட்டணி தெய்வால் வெற்றி பெற்றிருக்கும். இப்ப கொடுக்க சொல்லு. 2026ல விசிகாவுக்கு 20 தொகுதிகள் கொடுக்க சொல்லு. அவங்க 18 தொகுதியில நான் சொன்னாலும் கொடுக்க மாட்டாங்க சார். இல்ல கட்சி அங்க முறையிட்டாதான் கொடுப்பாங்க. ஓகே, நீ சொன்னீங்க இல்லையா 2026ல விசிகாவுக்கு 25 தொகுதிகள் கொடுக்க சொல்லுங்க. அதுல விசிகாவை 12 இடங்கள்ல ஜெயிக்க சொல்லுங்க. அப்ப வந்து தமிழ்நாட்டுல விசிகா 3வது பெரிய கட்சி எடுத்துக்கலாம். இன்னொரு சிறுத்தைகளுக்கு ஓட்டு வங்கி இல்லங்கறீங்க. இல்ல ஓட்டு வங்கி இருக்கின்றது. நீ சொன்னீங்க இல்லையா அதாவது சார் எல்லா கட்சியோட காங்கிரஸ் வீக்னு சொன்னீங்க இல்லையா, வீக்லாம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல செல்வாக்கு இருக்கின்றது. தென் மாவட்டங்கள் விசிகாவுக்கு வந்து அனைத்து மாவட்டங்களும் செல்வாக்கு இருக்கின்றது. ஆனா முதல் இடத்துல இருப்பது திமுக, 2ஆம் இடத்துல இருப்பது அதிமுக, 3ஆம் இடத்துல இருப்பது காங்கிரஸ் கட்சி தான். சார் முத்துக்கணேசன் சார், விஜயபாலன் சார் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தயவு அதிகம், ஓட்டு வங்கி அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இரண்டாவது வந்து 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்கள் கொடுத்தால் 18 இடங்களை ஜெயித்து காட்ட சொல்லு அப்படிங்கிற ஒரு சவாலையும் சொல்றார். இதை எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போதுமே திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் ஒத்துப்போகக்கூடியவர். எல்லா கருத்துக்கள்லையும் சரி, எல்லா விஷயங்களையும் சரி ஒத்துப்போகக்கூடியவர். எங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் சார் சொன்ன மாதிரி, விஜயபாலன் சார் சொன்ன மாதிரி தமிழகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. அந்த கட்சி ஒரு ஜாதி கட்சியை தாண்டி இன்றைக்கி படித்தவர்கள் மத்தியிலையும் பேர் வாங்குற அளவுக்கு அந்த தலைவர் திருமாவளவனோட செயல்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லார்ட்டையுமே நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் வன்முறை கட்சியாக இருந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக மக்களிடையே எல்லார்ட்டுமே படித்தவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. எல்லா சமூகத்திலையும் அவருக்கான வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவர் கொண்டு வந்த அவர் பட்ட அனுபவங்கள், அவர் கொண்டு வர கட்சியை கொண்டு வர இது அப்படி கொண்டு வர்றார். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும்பாலான வாக்கு வங்கி இருக்குது. ஆனால் அது வந்து தென் மாவட்டங்களில் தான் பரவலாக இருக்குது. அந்த விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரிலாம் காங்கிரஸ் கோட்டை தான் ஒரு நேரத்தில். கன்னியாகுமரி மாவட்டங்கள், அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் காங்கிரஸுக்கு எப்போவுமே ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஓகே சார், இப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது, அப்படி தானே உண்மை? ஆமாம், அப்படி தான். இப்போ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்களால வெற்றி பெற முடியல, கொள்கையோட வெற்றி பெற முடியல. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் சொல்கிற இலக்கில் நீங்கள் சொல்லியிருந்தோன்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலேருந்து வெற்றி பெறாங்க. ஆமாம், அது கூட்டணியோட வெற்றி, தனி கட்சியோட வெற்றி கிடையாது. தனி பெரும் கட்சி வெற்றி நாம் தமிழர் கட்சி எடுத்து காமிச்சாங்க இல்லையா, 8.15% வாக்கு, அது அவங்களோட தனிப்பட்ட வெற்றி. அவர்கள் 3வது பெரிய கட்சி சொல்லலாம். அது சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். தனித்த ஒரு பெருங்கட்சி தான். இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது தனித்த பெருங்கட்சியில சீமானோட நாம் தமிழர் கட்சிக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை அப்படி, அவர் எப்படி எல்லாத்துக்குமே மாநாடு நடத்துறாரு. அவர் கடலம்மாவுக்கு மாநாடு நடத்துறாரு, மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு. அவர் வந்து மனிதர்கள் நடத்த சொல்லுங்க சார் கேக்குறாங்க.
மனிதர்களுக்கு நடத்துறாங்க, கடலுக்கு நடத்துறீங்க, மலைக்கு நடக்கிறீங்க. இல்ல சார், அவரோட அது நடுவுல ஒரு வீடியோலாம் போட்டு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. சீமானவர்கள் பேசின ஒரு புரட்சி வசனங்கள்லாம் தாண்டி இப்ப சீமானவர்கள் அந்த மர மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட் நீ என்னடா கேமராமேனை கீழே படுத்திடுறா அப்படிங்கிறதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாரு. ஒரு ஒரு இனத்திற்காக போராடக்கூடிய தலைவர் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இப்ப ட்ரோல் மெட்டீரியலா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வர்றாரு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கு தாயகமாக இருப்பது தமிழ்நாடு தான். அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது இலங்கையில வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பகுதி தான். முதல்ல தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக வரக்கூடியவங்க வந்து ஒரு தமிழராக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா, விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சரிவர தெரியல. அதனால இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலக அளவில் வேளாண்மையில முதலிடத்தில் இருக்கின்றது. இந்தியாவே வந்து ஒரு வேளாண்மை நாடு தான், தமிழ்நாடும் வேளாண்மை மாநிலம் தான். அப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மையில மாநிலமா இருக்கும்போது முதலமைச்சராக வரக்கூடியவர் தமிழராக ஒரு விவசாயியாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவார்கள், வேளாண்மை பாதுகாக்கப்படும். ஓகே சார், இன்னொரு விஷயம், நீங்க இந்த விவசாயிகளை பத்தி இது பண்ணும்போது இப்ப கொள்முதல் செய்யப்பட்ட நெற்களை வந்து வைக்கிறதுக்கே இடம் இல்லாம வந்து முளைக்கிற காட்சிகளெல்லாம் நம்ம பாக்குறோம். இதை பத்தி அதுக்கான முன்னேற்பாடு வந்து சரியா வந்து செய்யல தமிழக அரசாங்கம். அதுவும் இல்லாமல் துணை முதலமைச்சர் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி அவர்கள் பயிரிட்ட இது வந்து முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பயிரிடவே இல்லை, தீபாவளிக்கு முன்னாடி இது பண்ணு அவர் ஒரு இதை சொல்றாங்க, பயிரிட அவங்க அறுவடை செய்யாமே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த விவசாய பெண் வந்து சொல்றாங்க எங்கள்ட்ட அறுவடை செஞ்சதுக்கான ஆதாரங்களை வெளியிடுறாங்க. இதாலேயும் நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. தமிழ்நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். அப்போ இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் தான். அப்போ வந்து முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு நபர் அந்த விவசாயத்தை குடும்பத்தில் பிறந்து தமிழராக இருந்து வந்தால் நீங்க சொல்ற தமிழும் தமிழ் மொழியும் தமிழர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், அந்த விவசாயம் பாதுகாக்கப்படும். இப்போ வந்து இப்போ உள்ள முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அவங்க சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தாங்க. ஒரு நவீன அரசியல்வாதிகள், அரசியல் அவங்களுக்கு வந்து விவசாயத்தை பத்தி தெரியாது. இப்போ சீமான்னா வந்து களத்துக்கு நேரா போறாரு, சீமான் விவசாயத்தை தெரியலாம். எடப்பாடி அவளுக்கு வந்து இன்னொரு சந்தேகம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வாழ்ந்தாங்க. அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவர்கள் என்ன சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வாழ்ந்தார்களா? அவருக்கு விவசாய குடும்பத்துல இருந்து எத்தனை அமைச்சர் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்க? இதான கேள்வி. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு தொகுதியிலுமே முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அந்தந்த துறையை ஒதுக்கி இருக்காங்க, துறை சார்ந்த அமைச்சர் தான் பார்க்கணும். ஒரு தொகுதியை வேளாண் துறையை ஒதுக்கி இருக்குமா, அவங்க தான் அதை பார்க்கணும். பள்ளி கல்வித்துறைனா அன்பில் பொய்யாமொழி மகேஷ் போடுறாரா? அதை இன்னொரு இடத்துக்கு போடுறாரா? ஒரு கருத்து நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னா நான் சொல்றேன், அதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் சார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த இடத்துல என்னோட ஒரு கருத்து, நம்மளோட கருத்தை பேசாம பொதுமக்களோட கருத்தும் இதுதான், பொதுமக்கள் கருத்தும் இதுதான். தமிழ்நாட்டுல வந்து இப்ப திராவிட சித்தாந்தம் கோலோச்சி விட்டது. அதை முறியடிக்கக்கூடிய இடத்துல தமிழ் தேசியம் இருக்கின்றது. தமிழ் தேசியம் தூக்கி பிடிக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு சீமானை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா ஏற்றுக்கொள்கின்ற தேர்தல் 2026 இல்ல. உண்மையா சொல்லுங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் சொல்லுங்க. இல்ல, அது அவர் 15 வருஷம் ஆல்ரெடி வந்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடிட்டு இருக்காரு. இவர் 2020 இருங்க சார், அவரோட பிரச்சாரமா இருக்கட்டும், அவங்க வேட்பாளர்கள் 2026ல நாங்க வெற்றி பெறணும்னு போறாங்க. அதுக்கான தேர்தல் 2027 மொத்த முட்டுக்கட்டையும் நீங்க வைக்கிறீங்களே. இன்னும் அதான் தமிழக மக்கள் மத்தியில தமிழ் தேசியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன, ஆரியம் என்றால் என்ற புரிதல் இன்னும் தெளிவா தெரியல. தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற உணர்வு, தமிழ்நாட்டை ஒரு விவசாயி ஆள வேண்டும், காமராஜரை போன்ற விவசாயி ஆள வேண்டும் என்ற உணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டும். அது வந்தால்தான் சீமான் கட்சி வெற்றி பெறும். இல்லை என்றால் திமுக ஜெயிக்கும், அதிமுக ஜெயிக்கும். இப்படிதான் போவோம். சோ முதல்ல வந்து ஆரம்பம் எங்கிருந்து வரணும்னா தமிழ்நாட்டு மக்கள் கிராமப்புறத்திலிருந்து, அதாவது இந்த விழிப்புணர்வு கிராமப்புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், விவசாயியிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். விவசாயியிடம் ஆரம்பித்தால்தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை கைப்பற்ற. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றினால் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு 11.1 சொல்றாங்க இல்லையா, 100 கூட தாண்டும். நிச்சயமா நிச்சயமா தாண்டும். இன்னைக்கு வந்து 75 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி, 4.5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டு கடன் சுமை வந்து 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி வந்து யார் கட்ட போறது? நீங்களும் நான் கட்ட போறோம். எப்படி கட்ட போறோம்?
நாம அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் வந்து விலை உயர்வு, வரி உயர்வு வரி கட்டுறோம், நம்ம தான் கட்ட போறோம். அதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற இலவசங்களும் வாங்கிடுறோம். அப்ப கட்டிதான் சார் ஆகணும். இஎம்ஐ கட்ட மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம், அந்த பொருளுக்கு இஎம்ஐ கட்டிதான் ஆகணும். 10 லட்சம் கோடியை வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகன் மீது சுமத்தப்படுகின்ற கடன், இது வந்து நாம தான் கட்ட போறோம். அதனால இவ்வளவு கடன் வாங்கியிருக்க கூடாது. சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் 75 ஆண்டுகள் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. இந்த 4 வருஷத்துல வாங்கப்பட்ட 5 லட்சம் கோடினா இது வந்து தமிழக அரசு உணர்ந்திருக்கு. கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்கலாமா? அவர்கள் வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் மீது விலையை உயர்த்தலாமா, வரி உயர்த்தலாமா யோசிக்கணும் சார். இது எப்படி இருக்குன்னா, நம்ம வெறும் அரசியல் கட்சிகளையும் அதை ஆளக்கூடிய தலைவர்கள் இலவசங்களை வாங்குற மக்கள் மேலேயும் தப்பு இருக்கு. மக்கள் நீங்க கொடுக்க போய் தான் வாங்குறாங்க. மக்கள் நீங்க கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்க அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது தப்பு இல்லையா? பொது போக்குவரத்தை வந்து இலவசமா ஆக்குங்க. இது ஆக்குனாலும் போறோம், அடிப்படை வசதி செய்து கொடுங்க, இது பண்ணா போதும். இப்ப எல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை, இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உதவித்தொகை எல்லாம் என்ன தெரியுமா? அது எது தெரியுமா? தேர்தலின் போது காசு கொடுத்து ஓட்டு கேட்டா அது பிரச்சனை வருன்றதுனால இப்பவே காசு கொடுத்து ஓட்டு கலெக்ட் பண்றாங்க. இதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். பீகார்ல நீங்க அப்படித்தானே ஜெயிச்சிருக்கீங்க. எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. மக்கள் பணத்தை வாங்கி பழகிட்டாங்க. இன்னைக்கு சமூகத்தில் இருக்க மக்கள் இலவசமா எது கிடைச்சாலும் வாங்கிக்க தயாரா இருக்கிறாங்க. நீ 10,000 ரூபாய் கொடுத்தீங்க, பொங்கலுக்கு நாங்கள் 5,000 ரூபாய் திமுக தலைவர் கொடுப்பாரு, ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பாரு. கொடுத்தாருன்னா வாங்கிட்டு ஓட்ட போட போறாங்க மக்கள். இதுதாங்க நடக்க போகுது. ஓகே சார், இறுதி கருத்து, எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி இருப்படும், எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? 2 பேர்ட்டையும் வெற்றி வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஓகே, அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுகவிலே தக்க வைத்துக்கணும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், தற்போதைய தலைவர் ஸ்டாலின் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து அவரோட அப்பா காலத்திலிருந்தே நான் பார்க்குறேன். அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் அவர் அப்பா இருக்கும்போதே அவரை பேச விடுறது, பையன் எப்படி பேசுகிறாரு, அவரோட அரசியல் அனுபவம் எப்படி இருக்கிறது, களப்பணியாற்றியது. சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது அவர் கட்டிய கத்திப்பாறை மேம்பாலமாகட்டும், சென்னையில் இருக்கும் பெரும்பான்மையான மேம்பாலங்கள் அவர் கட்டியது. ஓகே சார், இன்னொரு கொஸ்டின் ஐயா, இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சொகுசாகவும் கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க. விவசாயம் ஓகே தான், ஆனால் விவசாயம் யார் இறங்கி செய்யறாங்க? மக்கள் வந்து கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை இது பண்ணும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வாழ்க்கைக்கு இதுவாங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்டு காங்கிரஸ் கட்சியோட பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப SARக்கு போட்ட அந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்திலையும் கூட விடுதலை சிறுத்தைகளோட தொண்டர்கள் தொல் திருமாவளவன் வருங்கால முதல்வரே வருகை பேனர் வைக்கிறாங்க. இல்ல அப்படி இல்ல, நீங்க வந்து இப்போ திருமாவளவன் சொல்றீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப 100க்கு 100 உண்மையான விஷயம். ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா சமூகத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அப்போ ஒரு அணுகுமுறை இருந்தது, தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்தது. அந்த காலத்தில் வந்து களப்பணி ஆற்றியதில் திருமாவளவன் மிகப்பெரிய தலைவர். அவர் எப்படி சொல்றதுன்னா, அவர் வணக்கத்திற்குரியவர். அந்த கொஸ்டினை கேட்டுக்கிறேன், இன்னும் ஒரே நிமிஷம் இருங்க. அவருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் பதவி கொடுக்கறதெல்லாம் எனக்கு 100% ஆதரவு தான். ஏன்னா உங்களுக்கு ஆதரவு சார். ஆனா இப்ப ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக, அதாவது முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும்போது துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தார். மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. இது மாதிரி இல்ல குடும்ப அரசியல் இப்ப நார்மலா இருக்க மக்கள் கேட்கறது, கட்சியோட அடிப்படை தொண்டர்கள் கேட்கக்கூடிய விஷயம், காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு. தொல் திருமாவளவன்லாம் ஒரு மேடையில நாங்க மட்டும் நான் முதலமைச்சராக தானே கட்சி ஆரம்பிச்சோம், சும்மா வந்துட்டு போகவே கேள்வியெல்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட்டணியை தக்க வைக்க முடியுமா? அதான் என்னோட கேள்வி. தக்க வைத்துக் கொள்வார். அது அவரோட அரசியல் அனுபவ அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த கூட்டணியை கூட்டணி ஆரம்பிச்சது அவங்க தான். கூட்டணி போட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத, ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறத ஆரம்பிச்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கூட்டணியை தக்க வச்சுக்கொள்வதற்கான எல்லா ஒரு இதுவுமே வந்து அணுகுமுறையும் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடம் உண்டு. இப்போ இன்னொரு வந்து கூட்டணி தக்க வச்சு முடியுமா ஒரு கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் செஞ்சு 50 தொகுதி கேட்குது காங்கிரஸ் கட்சி, இந்த முறை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே விசிக வந்து 25 தொகுதி கேட்குறாங்க. மதிமுக வந்து அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் 12 தொகுதி ஒதுக்கி ஆக வேண்டும். அதே போல இடதுசாரிகள், எங்க தேர்தல் வரலாற்றிலேயே 2021ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள் என்பது மிக மிக குறைவான தொகுதி, நாங்கள் ஏமாத்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் 10க்கு மேற்பட்ட தொகுதியில் ஒதுக்க வேண்டும். அப்படி பார்க்கையில இந்த கூட்டணி கட்சியினுடைய தொகுதி ஒதுக்கும்
அந்த ப்ராசஸ் மேற்கொள்ளும் போது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது மதிமுகவுக்கும் அந்த தொகுதி கொடுக்கணும், காங்கிரஸ் கட்சி 50 தொகுதி கொடுக்கணும், பிசிகா 25 கொடுக்கணும், இடதுசாரிக்கு 10 தொகுதி வந்து கொடுத்தாகணும். இது கொடுத்தாதான் வந்து கூட்டணியே வந்து நிலைக்கும். நிலை என்றால் கூட்டணி வந்து உடைய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் 5 மாசம் இருக்கின்றது. கூட்டணி நிலையா இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். உடைஞ்சதுனாக்கா ஒரு சில கட்சிகள் வந்து தாவேக்கால இணையும், ஒரு சில கட்சிகள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு விஷயம் வந்து திமுக 2026 ஆட்சிக்கு வருமானு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது வருமா வராது என்பதை நானே உங்ககிட்ட சொல்றேன். இப்போ 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடையவில்லை என்றால் கலைஞர் கருணாநிதியால் 3வது முறையாக முதலமைச்சராக வந்து இருக்கவே முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் 10 வருஷம் உயிரோடு இருந்திருந்தால் திமுக என்ற கட்சி காணாமல் போயிருக்கும். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான் வந்து அந்த கட்சியில் பிளவு ஏற்பட்டு திமுக வந்து 1989ல் 3 தேர்தலுக்கு பிறகு வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அதே போல வந்து ஜெயலலிதா அவர்கள் 2011 முதல் 2016 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து 2 முறை வந்து ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்திருந்தால், உயிரோடு இருந்திருந்தால், சாகாமல் இருந்திருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் 2021 ஆட்சியை கைப்பற்றியிருக்கவே முடியாது. ஸோ வந்து கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சராக வருவதற்கு எம்ஜிஆர் மரணம் காரணமாக இருந்தது. அதேபோல் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு ஜெயலலிதா அவர்கள் மரணம் காரணமாக இருந்தது. இந்த கேப்பை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி கைப்பற்றி உள்ளது. ஆனால் 2026 தேர்தல் என்பது முற்றிலுமாக வந்து ஒரு மாறுபட்ட தேர்தல். அதாவது விஜய் கட்சி பெரும்பாலான வாக்குகளை திமுகவிலிருந்து பறிக்க போகின்றது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பறிக்க போகிறது இளைஞர்களோட வாக்கு வங்கியை. ஆமா, அதுவும் பறிக்க போகின்றது. ஆனா இதுல வந்து பலவீனமா அடையக்கூடிய கட்சி வந்து திமுக தான். ஒருவேளை வந்து காங்கிரஸும் விசிகா திமுக 3 கட்சி மற்ற சில கட்சி 13 கட்சி இப்ப கூட்டணியில் இருக்காங்க. அது கூட்டணி உடையாமல் இருந்தால் எதிர்கட்சியாக வரலாம். ஆனா ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு இல்லை. கூட்டணி உடைந்தால் திமுக எதிர்கட்சியாக கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் 2026 கள நிலவரம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி.